வெல்கம் டு நாகூஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரமதான் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி. வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த பிரியாணிக்கும் காளான் சிக்கன் பிரியாணிக்கு என்ன எடுத்தோமோ அதே மசாலா ஐட்டத்தை எடுத்துக்கலாம். 4 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 5 பச்சை மிளகா, புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கிறேன். பிரியாணிக்கு தேவையான தாளிக்கிற மசாலா எடுத்து வச்சுக்கலாம். பிரியாணிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணுறதுக்கு மசாலாவுக்கு தேவையான எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மசாலா ஐட்டம்லாம் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பிரியாணி பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய், இதோட கொஞ்சம் ஆயிலையும் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் நம்மளோட மசாலா எடுத்தெல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை போட்டு வதக்கிக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வரணும், அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும். ப்ளஸ் அதோட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அடியில் பிடிச்சிடாம பார்த்துக்கோங்க. இப்படி லைட்டாக கிண்டி விட்டுகிட்டே இருங்க, எல்லாட்டும் அடியில் பிடிச்சிரும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா கிளறி விட்டுக்குங்க வெங்காயத்தோட. ப்ளஸ் அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து கிண்டி விட்டுருங்க. இந்த சைடில் ஒட்டி இருக்கு பாருங்கள், அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா கிண்டிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க லோ ஃப்ளேமில். பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளியும் சேர்ந்து ஒரு பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு. ப்ளஸ் இந்த ஸ்டேஜில் 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து நான் ஆல்ரெடி மட்டனை வேக வச்சு வச்சுருக்கேன், ஸோ அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ப்ளஸ் இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. ப்ளஸ் இதோட 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான அளவு மிளகாப்பொடி, அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற புதினாவையும் மல்லியையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி மட்டன் வேக வச்சு அதுலேருந்து எடுத்த தண்ணி 3 டம்ளர் இருக்குது, அதை இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன்.
இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ப்ளஸ் ஆல்ரெடி நம்ம 3 டம்ளர் ரைஸு ½ அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. இதில் நம்ம ஆல்ரெடி மட்டன் வேக வச்ச தண்ணி 3 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நமக்கு தேவையான உப்பையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு எப்போதுமே இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்க மாதிரி தெரியணும். அப்போ தான் ரைஸ் வந்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் இதோட தேவையான அளவு நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். கிண்டி விட்ருங்க. ப்ளஸ் அரை எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சு விட்ருங்க. ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டெப்பும் முடிஞ்சது. இப்போ ஒரு மூடி எடுத்து மூடி வச்சுருங்க. இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு நல்ல வெயிட்டை தூக்கி வச்சுருங்க. 15 to 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் இது இருக்கணும். வாங்க, நம்ம பிரியாணி ரெடி ஆச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல வாசனை வருது, பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பிரியாணி எல்லா சைடும் வந்து சூப்பராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட சுவையான சூப்பரான ரம்ஜான் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி ரெடி. பார்க்குற எல்லாருக்கும் மட்டன் பிரியாணி ஷேர் பண்ணணும் தான் ஆசையாக இருக்குது. பட் என்ன பண்ணுறது, யாரும் பக்கத்தில் இல்லை. ஸோ அதனால் நானே போய் சாப்பிட்றேன். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி ரமதான். Thank you for watching.